சலாம் மட்டும்தாங்கிறான். அங்க காணிக்க என்ன சலாம் தான், சலாம் அலைக்கும், சாந்தி அல்லாஹ் சாந்தி தரட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதை தவிர யாரும் யாருக்கும் எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை. யாரும் விரும்ப மாட்டாங்க, நினைச்சது எல்லாத்தையும் கிடைக்குது அப்படின்னு சொல்றான். ஒதுகுல் அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளில் செலுத்தப்படுவார்கள். தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதின ஃபீஹா, அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அதுல அவர்களுக்கு உரிய காணிக்கை சலாம் மட்டும்தான். காணிக்கின்றால என்ன, ஒரு ஆளை கொண்டு பார்க்க போனா சலாம் அலைக்கும், அதே போதும் அவருக்கு. ஏன் அதை வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரல, என்ன வாங்கிட்டு வரல இருக்குதா, என்ன வாங்கிட்டு வரதுங்கிற, யாரு இங்க போனாலும் அவத்த உள்ள இடத்தையும் இருக்குது, எதுவும் வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்காது. அதுவே இன்னைக்கு மொய் கொடுக்கலன்னா கல்யாணங்கள்ல, கல்யாணத்துக்கு போய் தின்னுட்டு வந்தான்னு வைங்க, நான் அவன் கல்யாணத்துக்கு அதை வாங்கி கொடுத்தேன், என் கல்யாணத்துக்கு சும்மா தின்னுட்டு போயிட்டான்னு சொல்றாங்களா இல்லையா, எதிர்பார்க்கிறான். இந்த மாதிரி இந்த மொய்யல் ஒரு விளையாட்டம் இருக்கக்கூடாது. அழகா சும்மா போய் உன்னை வந்தீங்கன்னா இஹ்லாசோட உன்னை எதிர்பார்ப்பான். ஒரு மணி ஒரு சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா, எதையும் எதிர்பார்க்கல இல்ல, இந்த எதிர்பார்க்காத ஒரு சலாத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு உலகம் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காணிக்கை செலுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி அங்க வானவர்கள் காவலர்கள் இருப்பாங்க, உள்ள மலக்குகளை எல்லாம் காவலுக்கு போட்டிருப்பான, அந்த காவலர்களுக்கு காவலகம் ஹசனத்துகா, காவலர்கள் சொல்வார்கள் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, திபுத்தும் சோமா இருக்கிறீங்களா, பொதுக்குழுகா காலிதீன், நிரந்தரமாக நுழையுங்கள் வரவேற்பே சலாமுலாம் ஆரம்பிக்கும். உள்ள போகும் பொழுது திறந்த வீட்டுல நாய் மாதிரிலாம் போக முடியாது, அங்க வாசல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ள வாங்க என்று கூட்டிட்டு போவாங்க. ஆரம்பமே சலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளக்கூடியதும் சலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 10:10 சொல்றான், தாவாஹும் பிஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் பிஹா சலாம். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற காணிக்க, அல்லாஹ்ட்ட செய்யற பிரார்த்தனை, ரெண்டையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அங்க என்ன துவா செய்வோம், துவாவே கிடையாது. என்ன துவா எல்லாம் கிடைக்க வேணும், துவா எதுக்கு செய்யறோம், சொர்க்கத்தை கொடுங்க துவா செய்யறோம், அது கொடுத்தாச்சு. நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு துவா செய்யறோம், காப்பாத்தியாச்சு. சோறு வேணும், கஞ்சி வேணும், அது வேணும், இது வேணும், துவா செய்யணும், கிடைச்சாச்சு. என்னதுக்கு துவா செய்யறது, ஒரு துவாவும் கிடையாது, தாவாகும். அங்க அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம மட்டும்தான், யாரெல்லாம் நீ தூய்மையானவன், அவ்வளவுதான், கேட்கறதுலாம் கிடையாது. அங்க உள்ள துவா என்ன, அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் துவா. எல்லாம் கிடைச்சிக்கிட்டு நான் கேட்க போறேங்க, எனக்கு பிள்ளைய கூட குட்டி கூட கேட்க போறியா, ஒண்ணும் கேட்க போறது இல்ல, எல்லாம் கிடைச்சிட்டதுனால அங்க அவர்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கும் கேட்டா சுப்ஹானக்கல்லாஹும்ம, இறைவா நீ எவ்வளவு தூய்மையானவன், அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே பேச மாட்டோம், அல்லாஹ்ட்ட கேட்கறதே கிடையாது, கேட்க தேவையும் கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம, அங்கே அவர்களுடைய பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம தான். தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அதுல அவர்களுடைய காணிக்கை சலாம் தான். சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ஆரம்பிப்பாங்க, முடிக்கணும்ல துஆவை, ஒரு துஆ ஓதுனா முடிக்கிறோம்லங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். வ ஆகிரு தாவாஹும், அவருடைய துஆவை முடிக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இடையில ஒண்ணு இருக்காங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய நினைக்கும் போதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க, அவ்வளவுதான். யாராவது தூய்மையானவன், உனக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம, அதாவது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, நீ கேட்க தேவை இருக்காதுங்க. எதுக்கு இது ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கக்கூடாது. எதுக்கு இது எல்லாம் சொல்றான்னு கேட்டா, அங்க ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து, நல்லா இது கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு தலைவாணி கூட கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படின்னு இந்த கறிக்கு பேர் அந்த கறி விடுவேன், ஆப்பிள் பிடிக்கல திராட்சை விடுவேன், இதெல்லாம் இருக்காது. நீங்க நினைச்சா வந்துடும், அவ்வளவுதான். ஆப்பிள் பிடிக்கல திராட்சை தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, நினைச்சோட வந்துட போகுது. அப்ப கேட்க வேலை இருக்காதுங்கிறதுக்கு பாருங்க, அது பெரிய பாக்கியம். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் செய்யற பிரார்த்தனை ஒன்றும் இருக்காது என்பதை இப்படி அல்லாஹ் சொல்றான். அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது என்பதை எப்படி சொல்றான்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம என்று ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடித்து விடுவார்கள். இது அவர்களுடைய துஆ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதுல ஏதாவது விடுபட்டு இருக்கலாம், இது இல்லாத ஒன்று ஒருத்தனுக்கு டேஸ்ட் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யிருக்கேன், அந்த கம்ப்யூட்டர் வேணும் நினைப்பான் ஒருத்தன், அந்த உலகத்துக்கு இங்க பார்த்து பழகினவன் கம்ப்யூட்டர் தான் நல்லா இருக்குமே. அது எத்தனை விஷயங்கள் உலகத்துல வரும், அதையெல்லாம் அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சொன்னான்னு வைங்க, அந்த மக்கள் குழம்பு போயிருவாங்க. கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள்லாம். அது சொல்ல வேண்டாது, சொன்ன அந்த மக்கள் 14 நூற்றாண்டு புரியாம போயிருக்கும் குர்ஆன். அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, இது மட்டும்தான் இல்லப்பா, இன்னும் மனசு விரும்புறது எவ்வளவோ இருக்கும். காலத்துக்கு காலம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை விருப்பங்கள் உனக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஈடுபட்டு இருந்தா, இதை தவிர உனக்கு எது இன்பம் நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா, அது வரிசையா அல்ல அடிக்கலாம் பாருங்க. 16:31 சொல்றான், லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அதுல அவர்கள் நாடியதெல்லாம் கிடைக்கும். சுருக்கி அடிச்சுட்டான்,
இதெல்லாம் நீ வேற ஏதாவது விரும்புறியா இந்த வாங்கிக்கின்றான். அப்ப லஹும் ஃபீஹா மா யஷாஊன் 16:31 அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 42:22 சொல்றான் லஹும் மா யஷாஊன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் நாடியதெல்லாம் இறைவனிடத்தில் அவர்களுக்காக இருக்கிறது, நாடியதெல்லாம் கிடைக்கின்றான். அதே மாதிரி 25:16 லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் நாடியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அதே வாசகத்தை சொல்லி காட்டுகிறான். 43:71 ஒஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுசு, அதுல அவர்களுடைய மனம் ஆசைப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறது. ஓ தலுதுல் அய்யுனு, கண்கள் இன்பம் அடையக்கூடியதெல்லாம் இருக்குது. போ அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ ஆசைப்படுறதெல்லாம் அங்க இருக்கு சொர்க்கத்துக்குள்ள, எதெல்லாம் ஆசைப்படுறது அதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பார்த்துவோம் கண்ணு இன்பம் அடையுமோ அதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போறான். 43:71 அதே மாதிரி 41:31 சொல்றான் வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவூன், உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் தரப்படும், நீங்கள் கேட்டதெல்லாம் தரப்படும். கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். என்ன பாக்கியம், கேட்டதும் கிடைக்கிறது, நினைச்சதும் கிடைக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். இது போக அந்த சொர்க்கத்துல கிடைக்கிறதுல முக்கியமான பானங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது மதுபானம் கிடைக்கும் எல்லாம் சொல்றான், தேன் கிடைக்கும் எல்லாம் சொல்றான், பால் கிடைக்கும் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் நல்ல நல்ல சாமாங்க. ஆனா மதுபானம் என்ன மதுபானம்னா மைனஸ் போதை, போதை இல்லாத மதுபானம் கிடைக்கும். மதுபானம் பேரு, ஆனா என்ன இருக்காது, அதுல போதை இருக்காதுங்கிறான். அல்லாஹ் 47:15 சொல்லி காட்டுகிறான் மதருல் ஜன்னத்தில் உழைதல் முத்தகுன், முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா அதெல்லாம் 6 வருதுன்னு சொல்லிடுறான். அதுல சொல்லி காட்டுகிறான் அன்ஹாரும் மிம்மாயின், தண்ணீரால் 6 ஓடிக்கும், நீரை கொண்டு 6 ஓடும். அன்ஹாரும் மின் லபனின், பால் 6 ஓடும் சொல்றாங்கல்ல, பால் ஓடும். ஆனா பால் ஓடுனா கெட்டு போயிருமே, வாங்கி வச்ச வீணா போயிருந்தாங்க, காலைல வாங்கின சாயந்தரம் யூஸ் பண்ண முடியுதா, அது கெட்டு போயிருங்கிற சயின்ஸையும் சேர்த்தெல்லாம் சொல்றான். லம் யத்தகையர் தாமுஹு, அதனுடைய சுவை கெடாத பால் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வாங்கி வச்ச பால் கெட்டு போயிருப்பா. இந்த காலத்துல எல்லாம் பாலை கறந்து வச்சு விற்கிற காலம் கெட்டு போய் உணர்றோம், அந்த காலத்துல வழங்க முடியாது, அப்பப்ப கறந்து குடிச்சிட்டு போயிருவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறா சுவை கெடாத பாலாறுகளும் இருக்கிறது. அன்ஹாரும் மின் ஹம்ரின், மது ஆறும் அங்கே ஓடுகிறது. லதத்தன் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறும் ஓடுகிறது. அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேனாறுகளும் ஓடுகிறது. இதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. அவனுக்கு வேணுங்கிற பால் வேணா எடுத்து குடிச்சுக்கிறேன். போய் இப்ப தண்ணியை போய் ஆத்துல குடிக்கிற மாதிரி பால் குடிக்க ஆசைப்பட்டோம்னா போய் அங்கே ஜக்கு வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சிட்டு வந்து வேண்டியதான், அவ்வளவுதான். தேன் குடிக்க ஆசைப்பட்டவங்க குடிக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் அல்லாஹ் தருவேன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான நகைகள் கிடைக்கிறது, குடிக்கிற பானங்கள் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான பானங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இது போக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது ஏங்கிறது நமக்கு புரியல. அதாவது இந்த பானங்களை சொல்லும் பொழுது நேற்று கூட நான் சொல்லி காட்டினேன், 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு இஞ்சியுடைய சுவையுடைய பானம் கிடைக்குங்கிறான். இன்னொரு பானத்தை சொல்லி காட்டுகிறான் மிசாஜுஹா காஃபூரா. காஃபூர்னா கற்பூரம். இந்த கற்பூரம் சுவை கொண்ட ஒரு பானம் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறான். இந்த கற்பூரத்தையும் இஞ்சியும் ஆராய்ச்சி பண்ணான்னு வைங்க, இந்த உலகத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். இந்த இல்லாத எய்ட்ஸ் கூட மருந்து இருந்தாலும் இருக்கலாம். அல்லாஹ் அதை பெருசா சிறப்பித்து ஒன்றை சொல்கிறான் என்றால் என்னமோ வச்சிருப்பான். கற்பூரத்தை கலந்த ஒரு மதுரமான பானம் தரப்படுங்கிறான். இஞ்சி கலந்த சஞ்சபியிலையும் காப்பூரையும் எல்லாம் என்ன செய்யறான். மற்றதெல்லாம் நமக்கு இன்பமா தெரியுது, நம்மளுக்கே இன்பமா தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஞ்சியையும் கற்பூரத்தையும் சொல்றான். கற்பூரம் தெரியுமில்ல, கற்பூரம் சூடம்பிங்கல்ல, அதான் கற்பூரம். அந்த கற்பூரம் அந்த சூடம் கலந்த மாதிரி இருக்கும். சூடம் கூட லட்டுல எல்லாம் சேர்க்கிறாங்க, அப்ப நல்லா இருக்குது. லட்டுல சூடம் கற்பூரம் கலந்தாத்தான் அந்த லட்டு டேஸ்டே கிடைக்கும். அது கலக்கும் போது டேஸ்ட் இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் வேற என்னத்துக்கு சொல்றாங்க வழங்கல, அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், உலகுக்கு பிறகு கடைசியா மூமின்கள் அந்த காபிர்களை பார்த்து இன்றைய தினம் சிரிப்பார்கள். சிரிச்சீர்களடா, பயங்கரமா சந்தோஷப்பட்டீங்கல்ல, இப்ப பாரு எங்களை பாரு என்று அல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன், இன்றைய தினத்தில் தான் மூமின்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். 83, 34 இப்படி ஏராளமான பாக்கியங்களை சொர்க்க சோலைகள்ல அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இந்த சொர்க்கத்துக்காக நாம் ஆசைப்பட வேண்டும்.
இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதை விட நரகத்துக்கு பயப்படணும். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதுனா நீங்க சந்தோஷமா கேட்டீங்க. நரகம்ங்கிறதுல அல்ல என்னென்ன மாதிரி அவ்வளவு பெரிய ரஹ்மான் இப்படி அள்ளி தந்தவன் தப்பு பண்ணிட்டு பாஸ் மார்க்கு கூட வாங்காம வந்தால் என்ன செய்வேங்கிறத எச்சரிக்கிறான். அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முழுக்க முழுக்க நரகத்துல இருக்கிற தண்டனை